முடிவு பண்ணி செலக்ட் ஆயிட்டியா இல்ல வழக்கம் போல இது ஊத்திக்கிச்சா? இந்த காலத்துல எங்க திறமைக்கு வேலை கிடைக்குது, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்குது. வேலை வேண்டாக்கா 2 லட்சம் பணம் கட்ட சொல்றான். என்ன பண்ணி தொலைகிறதோ. இங்க பாருமா, இத்தனை வருஷமா என் சொத்தை வித்து அவனை படிக்க வச்சுட்டேன். இதுக்கு மேல அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒத்த ரூபாய் கிடையாது. நீயும் படிச்ச படிப்புக்கே வேலைக்கு போகணும்னு நினைக்காதடா. கிடைச்ச வேலைக்கு போய் நான் அதுக்காக சம்பாதிக்கிற வழியை பாருடா. எதுக்கு 2 பேர் கத்திட்டு இருக்கீங்க? வேலை கிடைச்சா போக மாட்டானா? ஏய் வாடா உள்ள. இவன் இருக்கிற வரைக்கும் இவன் உருப்படவே மாட்டாமா. இவன் வாழ்க்கை என்னதான் ஆக போதோ தெரியல. என்னமா தேவையில்லாம 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் வேலை கிடைச்சா போக மாட்டேனா? அவரும் என்னடா பண்ணுவாரு? உங்க அக்கா சொத்துக்கு காசு இல்லாம இப்பதான் வந்து 10 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்தாரு. அந்த கோபத்துல பேசுறாரா? மனசுல எதுவும் வச்சுக்காத, விடுறா போய் வேலையை பாரு. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்காரா? நீ என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு தான் என்னை ஒரு மாப்பிள்ளை வந்து பாத்துட்டு போனாரு. அவனுக்கு வேற என்னை பிடிச்சிருக்கான். எப்ப கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்க? என்ன பண்ணுது? அம்மா இடுப்பு ரொம்ப வட்டி எடுக்குதுமா. மாப்பிள்ளை சீக்கிரம் போனுங்க. நான் பிள்ளைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன். நீங்க பணத்தை எடுத்துட்டு வந்துருங்க. சரி. சரி, எங்கடி பணத்தை வச்ச? வீர முழுக்க தொடங்கிட்டான். பணத்தையும் காணா, இவனையும் காணாடி. ஐயோ என்னங்க சொல்றீங்க? வீடு பணம் தொலை பாத்தீங்களா? பிள்ளை வேற நான் பெட்ல சேர்த்துட்டேங்க. ஆபரேஷன் பண்ணுங்கறாங்க. பணம் இவங்க வேற கட்ட சொல்றாங்க. என்ன பண்றது? வீடு பணம் தொலைப்படி. காசையும் காணா, இவனையும் காணா. என்னடி பண்றது? ஆமா என்ன மாமா ஆச்சு? தலையில கை வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. வந்து எந்த ஹாஸ்பிட்டல் மாமா சேர்த்துருக்கீங்க? வாங்க மாமா ஹாஸ்பிட்டல் போலாம். மாப்பிள உள்ள பிரசவ செலவுக்கு வச்சு இந்த காசை காணோம் மாப்பிள. என்ன பண்றதுனே தெரியல மாப்பிள. ஒன்றும் புரியல. ஆமா நீங்க மாமா எடுத்து விடுவீங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்துல இப்படி இருக்க கூடாது மாமா. வாங்க மாமா பாத்துக்கலாம் எதுனாலும்.